இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் மச்சான், வேலை எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு மாப்ள. ஆனா நீங்க தான் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா? இல்ல புரியல. என்ன மச்சான், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். இதுல இப்ப சிறப்பா செய்யறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே உங்க வீட்டுல ஒட்டிட்டு இருக்கீங்க. நாளை பின்ன நீங்க அரசியல்ல ஆளானீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாமனை மட்டும் மறந்துடாதீங்க. மறப்பனா? என் மச்சான மறப்பனா? எனக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. புரியல மாப்ள, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்? இல்ல மச்சான், எனக்கு நீங்க நிறைய மரியாதை பண்ணிருக்கீங்களே, அதெல்லாம் மறக்கலன்னு சொல்ல வந்தேன். மாப்ள, உள்ளுக்குள்ள எதையோ வச்சு பேசுற மாதிரி இருக்கு. சே சே சே, அப்படிலாம் இல்ல மச்சான். அட மச்சான், வாடா. என்ன மச்சான், முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? அது கொஞ்சம் வேலையா இருந்த மச்சான், அதான். இப்ப பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? இல்ல மச்சான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என் நிலைமை தெரியும்ல, அதனாலதான் அந்த நேரத்துல என்னால உதவி பண்ண முடியல. இதே பழைய வெற்றியா இருந்திருந்தா உங்க மொத்த கடனையும் நானே அடைச்சு கிளியர் பண்ணிருப்பேன். பரவாயில்ல மச்சான், நீங்க சொன்னதே சந்தோஷம். என்னது இது? சாம்பார், ரசம், கூட்டு இதுதான் விருந்தா? என்ன அபிராமி, வீடுதான் சின்னதா இருக்குன்னு பார்த்தா இவங்க மனசு அதை விட சின்னதா இருக்கே. என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னம்மா, விருந்துனா முட்டைகோசு, சவுச்சவு, பொரியலன்னு சாப்பிடுறதா? ஏன் உங்க வீட்ல நீ விருந்து சாப்பிட்டதில்ல? மட்டனு, சிக்கனு, நண்டு, எறா, மீனுன்னு வகை வகையா நான்வெஜ் வைக்கணும், அதுதானே விருந்து. ஏதோ பத்தியக்கார விரதத்துக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன அபிராமி, சம்மந்தி வீட்டு விருந்து செம்மையா இருக்கும்னு சொன்ன, என்ன இப்படி இருக்கு? இந்த வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் தினமும் வீட்டுல கவுச்சு கேப்பியடா. இன்னைக்கு அம்மாவாசடான்னு சொன்னா கூட அட்லீஸ்ட் அம்மா எனக்கு ஒரு ஆம்லெட்டாவது போட்டு கொடுமான்னு கெஞ்சுவியடா. இங்க என்னடான்னா இலை தழையெல்லாம் சாப்பிடணுங்கிற. சமந்தி, உங்களை நம்பி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முருகன் தம்பி, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. நேரா செட்டிநாடு ஹோட்டலுக்கு போங்க. அங்க போய் நல்ல நான்வெஜ் ஐட்டமா விருந்துக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க. 1/2 மணி நேரத்துல அவங்களே வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அப்புறமா சாப்பிடலாம். சம்பந்தியம்மா, என்ன நீங்க? பின்ன என்ன சம்பந்தி, எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல. சமந்தி, இந்த ஒரு நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நைட்டு நீங்க கேக்குற மாதிரி விருந்தா வச்சிருவோம். ஏமா இப்படி பிரச்சனை பண்ற? ஏண்டி, விருந்துன்னு சொல்லிட்டு பிடிக்காத சாப்பாடெல்லாம் போட்டா எப்படி சாப்பிடுறது? தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருந்திருக்க மாட்டேன். என்ன பண்றது அபிராமி, நீ பெத்த பிள்ளைங்களுக்கு எது இருக்கப்பட்ட வீடு எது இல்லாதப்பட்ட வீடு எதுவும் தெரியலையே. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க. சம்பந்தியம்மா, சொல்லுங்க சமந்தி. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோத்தரலான்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
விருந்துன்னு வர சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. அதையம்மா இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? கல்யாணம் ஆகிறவங்களுக்கு முறையா செய்ய வேண்டிய சடங்கு தானே இது. சடங்குதான். அது எனக்கும் தெரியும். ஆனா இங்க எதுவுமே முறையா நடக்கலையே. கல்யாணமே அப்படித்தானே நடந்துச்சு. மா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. டேய், இப்ப என்னடா நான் தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன முறையாவா துளசி கழுத்துல தாலி கட்டின? அம்மா ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்கடி? வான்னு சொல்றேல, வா வாமா வா வா வாமா. நீ எதுக்குமா இங்க வந்த? வேணும்னே எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏண்டி, ஏன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அதெல்லாம் உன் வீட்ல சொல்லிட்டு உட்காந்துக்கோ. இங்க வந்து பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஏய், உனக்கு எதுவும் தெரியாது. பேசாம போடி. ஐயோ அம்மா, ஓடி. ஒரு நிமிஷம் இருமா. ஐயோ அம்மாவ அம்மா. லக்ஷ்மி, 5 to 5:30 நல்ல நேரம். அந்த நேரத்திலே தாலி பிரிச்சு கோத்துருவோம். என்ன அபிராமி, பூஜை ரூம்ல எல்லாமே இருக்கு, தாலி மட்டும் இல்ல? அதோ தாம்பூல தட்டுல பாக்குறதுக்கே சின்னதா இருக்கே, அதுதான் தாலி செயின். ஓ அதுவா? பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும் போல இருக்கே. தாலி பிரிச்சு போடுறதுன்னா 10-15 பவுன்ல தானே போடுவோம். இவங்க என்ன ஏதோ பேருக்குன்னு தாலி வச்சிருக்காங்க. சமந்தி, எடுத்து சபையில எல்லாருக்கும் காட்டுங்க. சரிங்க.